டேய், பெத்த அப்பங்கிட்ட இப்படியாடா பேசுறது? நீ பெத்த பையனை இப்படிதான் பாத்துப்பியா நீ? நான் கேக்குறது வெறும் 200 ரூபா தானே குடு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் கொடுக்க மாட்டேன். எது கொடுக்க மாட்டேன்? உன்னை விட நானே மேலு. நானாவது 100 கணக்குல தான் செலவு பண்றேன். நீ என்னடா லட்சக்கணக்கில் செலவு பண்றியா? டேய், உங்க அம்மா ஓடி போனாலும் ஊருக்கெல்லாம் பயப்படாம உன்னை வளர்த்தம் பாரு. அதுதான்டா நான் பண்ண தப்பு. அம்மாவை பத்தி ஏதாவது சொன்னீனா வாயில ரத்தம் கக்கி சாவ போற பாரு நீ. சின்னவங்க பெரியவங்க மரியாதை இல்லாம பேசுன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். என்ன வீட்டை விட்டு வெளில தள்ளிட்டு அந்த ரங்கம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த வயசுல நீ தல்சா பண்ண போறியா? டேய், பல்ல உடைச்சிருவேன். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சியா? அவளுக்காக தானே அந்த மயில தடவிட்டு இருக்க. இந்த வயசுல பெருசுக்கு ஆசை வந்து நில்றா. ஒன்னா என்னடா சொன்னா? என்ன அடிச்சாலும் கொன்னாலும் சரி, எனக்கு 200 ரூபா கொடுக்காம நான் எது போக மாட்டேன். செத்தா கூட கொடுக்க மாட்டேன். செத்து போனதுக்கு அப்புறம் நீ என்ன எனக்கு கொடுக்கறது? இந்த சொத்து எல்லாம் எனக்கு தானே. நான் சாகிறதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் ஆசிரமத்துக்கு எழுதிடுவேன். எந்த ஆசிரமத்துக்கு எழுதி வைப்பா? முதியோர் ஆசிரமத்துக்கா இல்ல அந்த ரங்கம்மா ஆசிரமத்துக்கா? சொல்லு, யாருக்கு எழுதி வைப்பா? இந்த 100 ரூபாய் இளவுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கிறேன். நான் கேட்டது 100 ரூபா இல்ல, 200 ரூபா. 200 ரூபா இந்தா, வாங்கி தொலை. சரி. அங்க மையே காஞ்சி போகுது, சீக்கிரம் போய் தள்ள போட்டு. ஒன்னா கள்ளிப்பட்டிக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போனங்க? இன்னும் 2 ஊர் தள்ளி வருங்க. என்ன நீலாம்பரி, எங்கிருந்து வர? நீலாம்பரி நானும் கிளாஸ்மேட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற, சின்ன வயசுல இருந்தே. எங்க போயிட்டு வர நீலாம்பரி? சொல்லு, எங்க போயிட்டு வர? டெல்லிக்கு போயிட்டு வரேன். டெல்லிக்கு போயிட்டு வரியா? உனக்கு ஹிந்தி கூட பேச தெரியுமா? எனக்கு தெரியாம நீ எப்ப கத்துக்கிட்ட இதெல்லாம்? எப்ப கத்துக்கிட்ட நீலாம்பரி? இப்பதான் கத்துக்கிட்டியா? சொல்லு. ஆமா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் கத்துக்கிட்டேன். சரி, அந்த விஷயத்தை அப்புறம் பேசுவோம். முதல்ல அந்த ரங்கம்மாவை கவனி. அது ரொம்ப பெரிய பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காமா. சரி சரி, எனக்கு அது தெரியும், நான் பாத்துக்கிறேன். பார்த்தா மட்டும் போதாது, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து என்ன பிரயோஜனம்? அவ்வளோ நீ கவனிச்சுக்க. பிரசாத், நான் தான் சொல்றேன்ல பாத்துக்கிறேன்னு. இதுக்கு மேல எதுவும் பேசாத. அது இல்ல நீலாம்பரி, எங்க அப்பாவும் கொஞ்ச நாளா சரியாவே இல்ல, அவரும் கைமீறி போறாரு. நான் ஒன்னு சொன்ன எனக்காக செய்வியா? சொல்லு நீலாம்பரி. ப்ளீஸ், நம்ம ஊர் வர வரைக்கும் கொஞ்சம் பேசாம வாய மூடிட்டு வரியா? நீலாம்பரி, நானே உனக்கு பைசா குத்துறேன். என்ன, என் காசை நீயே கொடுத்துறியா? சரி, இந்தா கொடுத்துரு, சில்லறைய நீயே வச்சுக்கோ. நீலாம்பரி, நான் அந்த மாதிரி சொல்ல வரல. சுமாரு. டேய் பிரசாத், அம்மா, அந்த போட்டோவை அதே இடத்துல வைக்க சொல்லவா இல்ல இன்னும் கொஞ்சம் தள்ள சொல்லுவாமா? அப்படியே இருக்கட்டும். என்னது இது? இந்த இடத்துல தாத்தா போட்டோ தானே இருக்கும். அம்மா தான் தாத்தா போட்டோ ஓரமா வச்சுட்டு இந்த போட்டோ வைக்க சொன்னாங்கம்மா. வேணாம், அந்த இடத்துல தாத்தா போட்டோவே இருக்கட்டும். இந்த போட்டோவை பக்கத்துல வைங்க. சரிங்கம்மா. டேய், அதை கைட்றா.
அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல நினைவுகளே இல்லம்மா. அப்புறம் எதுக்காக அவரை அங்க மாட்ட சொல்ற? அங்க இருந்தா அவர் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தோணும். என்னம்மா? சார் 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 உங்க கவரை மறந்துட்டு போயிட்டீங்க. போலாம் டேய். போலாம். டேய் இது ஏன் கவர் இல்ல. அந்த நீலாம்பரி எப்பதெல்லாம் என்ன திடீர்னே இருக்காடா. நீ அவங்க ஃபேமிலி மேட்டரை பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் பேசுறது ஃபேமிலி மேட்டர் தானடா. நீ பேசுனது இல்லீகல் ஃபேமிலி மேட்டர். ஓஹோ அப்படி சொல்றியா? டேய் பிரசாத், பணக்காரன் கூட எதுக்குடா வச்சுக்கிற? கை கால் எடுத்துருவாங்கடா. ஐயோ எனக்கு அந்த மாதிரி நினைப்பெல்லாம் சுத்தமா இல்லையே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். டேய் பேப்பரை லைப்ரரியில கொடுத்துட்டு கையெழுத்து போட்டுரு. ஆட்டோ நிறுத்து நிறுத்து. இவனா டைரக்டா நம்ம ஊருக்கு வந்துட்டான். நீலாம்பரி வீடு எங்க இருக்கு? நீலாம்பரி பேர் உனக்கு எப்படி தெரியும்? நீதானே ஆட்டோல சொன்ன. நான் சொன்னனா? நீ சொல்லியிருப்ப. அந்த பொண்ணோட வீடு எங்க? உனக்கு எதுக்கு? இந்த கவர் ஆட்டோல மறந்துட்டு போயிட்டாங்க, குடுக்கலான்னு தான். இதை என்கிட்ட கூட நானே இல்ல கொடுத்துறேன். நானே கொடுத்துறேன். அப்ப எனக்கு தெரியாது போ. தம்பி, ஆட்டோக்காரரை கேட்டா கோயிலுக்கு பின்னாடி 3வது தெருன்னு சொன்னாரு, இதானா? அது வந்து யார் சொன்னது 3வது தெருன்னு? 4வது தெரு, ஊர் தலைவரோட பக்கத்து வீடு. தேங்க்ஸ். டேய் ஆட்டோல வரும்போது இருந்தாலும் பக்கத்துல இருந்தாடா. ஏய் அவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. எதுக்கு அவனை நீ ஃபாலோ பண்ணிட்டு போ. ஏய் மிஸ்டர், இங்க வா. என்ன உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளம் இல்லையா? அப்புறம் ஏன் என் பின்னாடி ஒளிஞ்சு வர? யாரும் பின்னாடி ஒளிஞ்சு வந்தா? நீ சரியா போறியா இல்லையான்னு ஃபாலோ பண்றேன். என்ன நான் சரியா போறேனா இல்லையான்னு ஃபாலோ பண்றியா? ஆமா. அப்படின்னா பின்னாடி வர தேவையில்ல, வா வா முன்னாடி வந்து காட்டு. சரி வா. போ வா. சூடா இருக்கு, பார்த்து சாப்பிடுமா. ஜெயக்கா தான் செஞ்சாங்களா? நல்லா இருக்கு. அந்த பிரசாத் ஏமா அப்படியே இருக்கான்? யாரு? தாத்தாவோட பையன் பிரசாதா? சின்ன வயசுல என்னை விட ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தான். ஒரு அம்மா இல்லாம வளர்ற பையன் அப்படிதாம்மா இருப்பான். அந்த தாத்தா எப்பவும் ஊர் சுத்திக்கிட்டே இருப்பாரு. இவனும் அதுக்கேத்த மாதிரி வளர்ந்தான். வளர வளர அவனோட புத்தியும் அந்த மாதிரி மாறிடுச்சு. புத்தி மட்டும் இல்லம்மா, அவனுக்கு சுத்தமா காமன் சென்ஸே இல்ல. பெரிய தலைவலியா போச்சு அவனோட. என்னம்மா ஆச்சு? பக்கத்து ஊர்ல இருந்து பஸ் கிடைக்கலையேன்னு நான் ஆட்டோல ஏறினேன். என் முன்னாடி அவன் உட்கார்ந்துட்டு இருந்தான். பேசியே சாகடிச்சிட்டான். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நீ இங்கே இரு. ஏன் தம்பி, நீலாம்பரியும் நானும் 5வது வரைக்கும் கூட படிச்சிருக்கோம். உள்ள போக எனக்கே அனுமதி இல்ல. பர்மிஷன் கேட்டு வர. நீ இங்கே இரு, சரியா? அந்த ஷேர் ஆட்டோல எல்லாம் ஏமா சீட்ஸ் எல்லாம் அவ்வளவு கேவலமா இருக்கு?
எனக்கு எதிர் சீட்ல யாராவது ஆம்பளைங்க இருந்தாலே எனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு. கண்ணே மூட மாட்டானுங்க, அப்படியே உத்து பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. சரி சொல்லு, அவன் உன்னை அந்த மாதிரி பார்த்தானா என்ன? சேச்சே, அவன் அப்படி பாக்கலமா, நான் சும்மா ஜெனரலா சொன்னேன். நீலாம்பரி, நீலாம்பரி, தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. வீடு வரைக்கும் வந்துட்டான். பக்கோட வாசம் பிடிச்சு வீடு வரைக்கும் வந்துட்டானா? சித்தி, இந்த ஒரு பிளேட் போதும் ஜெயா. தண்ணிய மட்டும் வச்சுட்டு போ. ஆட்டோல பண்ண டார்ச்சர் பார்த்தாம வீட்டுக்கே வந்துட்டியா? அது இல்ல நீலு. சந்தா கேட்க வந்திருக்கியா? கோயில்ல ஏதோ விசேஷம் இல்லையே? கோயில்ல விசேஷம் எதுவும் இல்ல, எனக்கும் தெரியும். அதுவும் இல்லாம நான் சந்தா வாங்க வரல. பின்ன எதுக்காக வந்த? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஏய், உன்னை கேட்டுக்கு வெளியில தானே நிக்க சொன்னா, இங்க எதுக்கு வந்தா? ஏய் நீ இரியா, நான் வந்ததே அவங்க கிட்ட பேசுறதுக்கு, உன்கிட்ட இல்ல. என்னங்க, நீங்க இந்த கவர் ஆட்டோல மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. இதுல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. என்கிட்ட ஒரிஜினல்ஸே இருக்கு. இதுல இருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட்ஸ். இன்னொரு விஷயம், இதுல 2 வீலர் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. வேணும்னா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது இல்லங்க, இதுல டெத் சர்டிபிகேட் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் டூப்ளிகேட்னு. பாருங்க, இதான் ஒரிஜினல். இது ஒரிஜினல் தானே? ஆமாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சாரிங்க. இத சாக்கா வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லங்க. ஆட்டோ விட்டு இறங்கும் போது எந்துன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் ஆட்டோல வரும்போது உன் கையில இருந்ததை கவனிச்சேன். முக்கியன்றதுனால கொண்டு வந்து கொடுத்தேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். யாருமா? அப்பாவோட டெத் சர்டிபிகேட் ஆட்டோல மறந்து விட்டுட்டு வந்துட்டமா, அதை கொடுக்க வந்திருக்காரு. வணக்கம்மா. வணக்கம் தம்பி. என்ன பிரசாத், அன்னைக்கு வரவே இல்ல? சின்ன வேலையா இருந்தது ஆண்டி, அதான் வரல. உங்க அப்பா வர வேண்டான்னு சொன்னாரா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற ஊருக்கு போயிட்டேன். தென்னை மரம் வாங்கிட்டு வர போனேன். போயிட்டு வரேன் ஆண்டி. சரிப்பா. பாய் நீலாம்பரி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. அத தூக்கி போடாம ரொம்ப சிரமப்பட்டு இங்க கொண்டு வந்து கொடுத்துருக்க. உள்ள வாப்பா, கொஞ்சம் மோர் சாப்பிட்டுட்டு போவேன். அங்க இருக்கிற பிளேட்டை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு தம்பிக்கு பக்கோடா கொண்டு வா. இல்ல வேண்டாங்க, நான் டிஃபன் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். ஜெயக்கா டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வந்தாரா? தேவையில்லை. மோர் கொண்டு வா. நீ வாப்பா. உன் பேர் என்ன? சாய்நாதுங்க. எந்த ஊரு? பக்கத்து ஊர் தான். எங்க மாமா ஒரு லாயர். நான் ஒரு சின்ன வேலை விஷயமா தான் வந்திருந்தேன். படிச்சிட்டு இருக்கியாப்பா? மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. அதை தூக்கி போடாம ரொம்ப சிரமப்பட்டு வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்க. வேற ஏதாவது சர்டிபிகேட் இருந்தா நானும் கண்டுக்காம தூக்கி போட்டிருப்பேன். டெத் சர்டிபிகேட் ஆச்சு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி அதான் எடுத்துட்டு வந்தேன். அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டு உட்கார வச்சிட்டு இருக்காத. அவருக்கு எவ்வளவு வேலை இருக்குமோ என்னவோ. நான் கிளம்புறேங்க. சித்தி, மோர் இல்ல டீ போடவா? வேண்டாங்க, எனக்கு பழக்கம் இல்ல. பால் கொண்டு வர சொல்றப்பா. பரவாயில்லங்க, நான் கிளம்புறேங்க. நான் தான் சொல்றேன்ல, அவருக்கு ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருக்கும்னு. ஆமாங்க, அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி. சாப்பிடுற நேரத்துக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம போறீங்களே. ஐயோ பரவாயில்லங்க, நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க தம்பி. நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. இத்தனை தடவை சொல்ல தேவையில்லையே. பரவாயில்ல, நாங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். அது இல்லங்க, உங்க வேலை விஷயமா தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் வச்சிருந்த காசு கொஞ்சம் செலவாயிடுச்சு. நான் மறுபடியும் இப்ப எங்க ஊருக்கு போகணும்ல. நீலாம்பரி, உள்ள போய் தம்பிக்கு 500 ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்து கொடு. அது போதுமா? நீலாம்பரி, அந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டு போய் பீரோல வையம்மா. ஜெயா, தம்பிக்கும் சேர்த்து சாப்பாடு ரெடி பண்ணுமா? சித்தி. இப்ப எதுவும் வேண்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா, சாப்பிட்டு போ. பரவாயில்லங்க. பணம் கேட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் செலவுக்கு ஏத்த மாதிரி தான் பணம் வச்சிருந்தேன். இது எதிர்பாராத விதமா நடந்துருச்சு. பரவாயில்ல தம்பி, நீ இந்த அளவுக்கு நல்ல காரியம் செஞ்சதே பெரிய விஷயம். அது உன்னோட பெருந்தன்மையை காட்டுதுப்பா. குடு.
இந்தாங்க. தேங்க்ஸுங்க. பணம் நான் கொடுத்த உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். தன்மானத்தோட இருக்கிறவங்க அப்படித்தானமா இருப்பாங்க. பாத்தியா, அவனுக்கு தேவைப்பட்டதை மட்டும்தான் வாங்கிக்கிட்டான். ஐயோ, இந்த ஆம்பளைங்க எப்பேற்பட்டவனுங்களா இருந்தாலும் சரி, அவனுங்களை நம்பவே கூடாது. எதுக்குடா இவ்வளவு நேரம் ஆச்சு? போன ஊரு கிட்ட தானே? கிட்ட ஒன்றும் கிடையாது, தூரமா தான் இருக்கு. ரோடெல்லாம் நல்லா தானே இருக்கு. யாரோ ஒரு பொண்ணு அவங்க அப்பாவோட டெத் சர்டிபிகேட்டை ஆட்டோல மறந்து வச்சுட்டு போயிட்டா. அதை வீடு தேடி போய் கொடுத்துட்டு வரதுல லேட் ஆயிடுச்சு. அந்த வேலை எல்லாம் உனக்கு எதுக்கு? அது ஆட்டோலயே தூக்கி போட்டு வர வேண்டியதானே? அதை வேற யாராவது எடுத்து கொடுப்பாங்கல்ல. அது டெத் சர்டிபிகேட் மாமா. அது இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்ல. ஃபர்தர் டிரான்சாக்ஷன்ல அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க மாமா. ஒருவேளை சொத்தெல்லாம் இறந்து போனவர் மேல இருந்துச்சுன்னா ₹1 கூட டிரா பண்ண முடியாது அந்த சர்டிபிகேட் இல்லைன்னா. சரி சரி, இருந்தானா அந்த ஜெகநாதம்? இருந்தாரு. அவர்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கு. என்னது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸா? நீ சரியா பாத்தியா? பார்த்தேன். அப்போ ஒரு காப்பி எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எதுதான் இந்த லேண்டு, இதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், நான் எங்கேயும் வர தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. டேய், நீ மறுபடியும் அந்த ஊருக்கு போயிட்டு அவனை அதட்டியோ மிரட்டியோ அவனை இங்க வர்ற மாதிரி நீ ஏற்பாடு பண்ணிட்டு போதும். ஒரு தடவை கேஸ் புட்டப் ஆயிடுச்சுன்னு வையே, அவன் ஜெனூனா இருந்தாலும் இல்லைனாலும் கோர்ட்டை சுத்தி சுத்தி வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா கோர்ட் ரூல்ஸ் பிரகாரம் அவனை உள்ள தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லு. மாமா, நாம கேஸை விட்ரா பண்ணிக்கிட்டா நல்லது. எனக்கு இன்னும் நம்ம கிட்ட வந்தா ஜெனியூன் இல்லைன்னு தோணுது. யாரு நல்லவனோ யாரு கெட்டவனோ அதெல்லாம் நமக்கு எதுக்குடா? நமக்கு பணம் வருதா இல்லையான்றது தான் இங்க பாயிண்ட். சரி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி போ. டேய், சீக்கிரமா குளிச்சிட்டு வந்துரு, இன்னொரு கேஸ ஸ்டடி பண்ணோம். சரி மாமா. தமிழ் தாயின் மடியில் தமிழ்கின்ற